என்னடா நான் எவ்வளவு சொல்லியும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நீ கல்லு மாதிரி நிக்கிற? அம்மா, நான் போய் சொன்ன உடனே அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விட்டதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாதுமா. அதுவும் இல்லாம நான் லாக்கப்ல இருக்கும்போது அண்ணன் தானமா என்னையே வெளியே கூட்டு வந்தாரு. என்னடா அது செல்வம், உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்பா. நைட்டு குடிச்சிட்டு போதையில சரக்கு பத்தலன்னு பூட்டி இருக்கிற கடையை ஓபன் பண்ண சொல்லி தகராறு பண்ணிருக்காரு. அதான் போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அவர் ஒன்றும் பொறுப்பு இல்லாம முன்ன மாதிரி குடிச்சிட்டு போதையில தகராறு பண்ணலப்பா. அவர் குடிச்சதுக்கு காரணமே அர்ச்சனா தான். நீ கொடுக்குற 10,000 ரூபாய் பணத்துல ₹1 கூட தொடக்கூடாதுன்னு, தன்மானத்தோட தான் வாழ்வேன்னு கேவலம்னு கூட பார்க்காம சாக்கடை ஆடுற வேலை பார்த்து தான் பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. இவரு சாக்கடை ஆடுற தொழில் பார்க்கறது கேவலமாவும் அவமானமாவும் இருக்குன்னு அர்ச்சனா சொல்லி இவர் பழப்புல மண்ணள்ளி போட்டிருக்கா. நியாயம் கேட்க போனவரை வாசல்லே நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா. அந்த வேதனை தாங்க முடியாம தான்ப்பா இவர் குடிச்சிட்டு தகராறு பண்ணியிருக்காரு. நீ தான்ப்பா அவர் எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வரணும். எல்லா குடிகாரங்களும் குடிச்சதுக்கு ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக என்னால் குடிகாரங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆஃபீஸ் வாசலில் வந்து நின்று புலம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. டேய், வேலையை பாரு. சரிங்க சார். சரி, நீ போமா. அப்பா வெளியில கூட வர நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். போமா, போ. நந்தினி, என் ரூமுக்கு வா. என்ன செல்வம், என்னாச்சு? காலையில ஏன் இப்படி அப்செட்டா இருக்கு? அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏன், அவர் என்ன தப்பு பண்ணாரு? அர்ச்சனா அவமானப்படுத்தினதை நினச்சி தண்ணி அடிச்சிருக்காரு. போதை ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. சரக்கு பத்தலன்னு மூடிட்டு இருந்த வைன் ஷாப்பை தட்டி திறக்க சொல்லியிருக்காராம். அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து அவரை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. சரி, அர்ச்சனாவை கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்த சொன்னனே, நீ போலையா? என்ன செல்வம் இது? நீ போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீ சொன்னதான் அர்ச்சனா கூட்டிட்டு அவரை சமாதானப்படுத்தலான்னு தான் வீட்டுக்கு போனேன். ஆனால் வீட்டுக்கு போனேன், ஏதோ ஒரு சாமியார் நான் எங்கள் அப்பா கூடவும் என் குடும்பத்தோடவும் உறவு வச்சுக்கிட்டா என் உயிருக்கு ஆபத்து, இல்லாட்டி நானும் அர்ச்சனாவும் பிரிஞ்சிருவோன்னு சொன்னாராம். அதை நினச்சி அர்ச்சனா ரொம்ப பயந்தா. அதனால் அவங்களுக்கு எந்த உதவி செய்கிறதா இருந்தாலும் ஓ மூலியமாக செய்ய சொல்கிறா. அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னால் அவளை கட்டாயப்படுத்த முடியல. செல்வம், உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்க அப்பா வேற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு சொல்றியே? ஆமாம், அந்த அம்மா வாசலில் வந்து நின்று வருத்தத்தோடு நடந்ததெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அர்ச்சனா சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு குடிகாரங்களுக்கெல்லாம் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். என்ன செல்வம் இப்படி சொல்ற? அப்ப நீ உங்க அப்பாவுக்கு உதவி பண்ண போறது இல்லையா? அர்ச்சனா சொன்ன மாதிரி நானும் நேரடியாக எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல. உன் மூலியமாக தான் செய்ய போகிறேன். எப்படியோ அந்த அம்மா திட்டி அமிச்சதுனால ஏதாவது புலம்பிட்டே போயிட்டு இருப்பாங்க. நீ என்ன பண்ணுற, எதிர்ச்சியாக போய் அவங்கள பார்க்குற மாதிரி பார்த்து அப்பாவை எப்படியாவது ஸ்டேஷன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்துடு. ஆனால் எக்காரந்து கொண்டு நான் தான் இந்த உதவியை செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம். சரி செல்வம். அப்புறம் ஸ்டேஷனுக்கு போகும்போது தனியாக போகாத. போகும்போது நம்ம வக்கீல கூட கூப்பிட்டு போ. சரி, நான் உடனே கிளம்புறேன். நீ கவலைப்படாம நிம்மதியா இரு, சரியா? பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. அப்பங்காரன் ஜெயில இருக்கானதும் பதறி அடிச்சுட்டு ஓடி வருவான்னு பார்த்தா இப்படி அவன் கையை விரிச்சிட்டானே. ஐயோ கடவுளே, அந்த மனுஷனுக்காக நான் யாரை போய் பார்ப்பேன், எப்படி காப்பாத்துவேன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மாடிய நந்தினியே, என்ன இந்த பக்கம்? எங்க போயிட்டு வரீங்க? அது ஏமா கேக்குற? எந்த பக்கம் போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஏன் ஒரு மாதிரி விரக்தியா பேசுறீங்க? அந்த செல்வம் இப்படி அடியோட மாறுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நந்தினி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ச்சனா தான். அவதான் செல்வத்தை அடியோட மாத்தி வச்சிருக்கா. என்ன நடந்துச்சு ஆண்டி? ஏன் அர்ச்சனா மேலேயும் செல்வத்து மேலேயும் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்னத்தன்னு சொல்ற? இப்பதான் அந்த மனுஷன் பொறுப்பா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. நீ ஏன் சொல்லுமா, அந்த மனுஷனோட தகுதிக்கு அவர் என்ன வேலை பார்க்க முடியும்? ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பார்த்தாரு. அதையே அந்த வாசு மாமனாரு கெடுத்துட்டாரு. அதனால
கேவலம்னு கூட பார்க்காம அந்த மனுஷன் சாக்கடை ஆடுற வேலைக்கு போனாருமா. அவர் அந்த வேலை பார்க்கறது அர்ச்சனாவுக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் கிட்ட போய் அவருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. வேலை போன துக்கத்துல இந்த மனுஷன் குடிச்சிட்டு பூட்டின பிராந்தி கடையை திறக்க சொல்லி தகராறு பண்ணியிருக்காரு. அந்த ஆளுங்க இவர் மேல புகார் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. சரி, இந்த விஷயத்த ஓடி போய் செல்வத்துக்கிட்ட சொல்லி கொஞ்சம் வந்து காப்பாத்துப்பான்னு சொன்னா, குடிகாரனால என்னால காப்பாற்ற முடியாது, இங்க இருந்து போன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுன்னா, அதுவும் அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா முதல்ல துடிச்சு போறது செல்வம் தான். இப்போ உங்க அப்பா ஸ்டேஷன்ல இருக்காருன்னு நான் போய் சொல்லியும் அவன் மனசு கல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த அர்ச்சனா தானே. அவனை இந்த அளவுக்கு மாத்தி முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கிறது யாரு? அவதானே. பணம் வந்த திமிர்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அவ அனுபவிக்க போறா பாரு. அந்த பாசு பையிலும் தனக்கு எங்க வேலை போயிட போதோன்னு பயந்துகிட்டு அந்த மனுஷன் எக்காடு கெட்டு போனா என்னன்னு எதுக்கும் உதவி பண்ண வரமாட்டேங்கிற அம்மா. 2 பிள்ளைங்க குத்துக்கல்லாட்டம் இருந்தும் இந்த மனுஷன் எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு தெரியாம தான் புலம்பிக்கிட்டு நான் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். வருத்தப்படாதீங்க ஆண்டி, நான் உங்க கூட வரேன். எப்படியாவது உங்க வீட்டுக்காரரை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். சரியா? வாங்க. அம்மாடி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெத்த பிள்ளைங்க 2 பேர் குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல பாத்தியா. இத பாரு, நீ வந்துதான் அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணணும்னு இருக்கு போல இருக்கு. சரி வாமா போலாம். சரி வாங்க, உட்காருங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதயா. நந்தினி வக்கீலோட வந்திருக்கா, உன்னை காப்பாத்திருவா. ஏமா, யார் மணி? குட் மார்னிங் சார். ஹலோ, வாங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிற பூங்காவனத்தை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். என்ன சார் இது? குடிச்சிட்டு போதையில பூட்டி இருக்கிற டாஸ்மார்க் கடையை திறக்க சொல்லி கலாட்டா பண்ணியிருக்கான். இவனுக்கு போய் ஜாமீன் எடுக்க வந்திருக்கீங்க? கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு வரட்டும், அப்பதான் இவன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் சார். ஐயோ சார், அவர் அந்த மாதிரி குடிச்சிட்டு தகராறு பண்ற ஆளெல்லாம் இல்லைங்க. தான் பாத்துக்கிட்டு இருந்த சாக்கடை ஆடுற வேலை தான் மருமகளால போச்சுங்கிற துக்கத்துல தாங்க அவர் குடிச்சிட்டு அப்படி பண்ணிட்டாரு. இனிமே அப்படி பண்ண மாட்டாருங்க. அப்படி பண்ணாம நான் பாத்துக்கிறேங்க. அவரை கொஞ்சம் வெளியே விட்டுருங்க சார். ஆமா சார், இனிமே அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். சார், அவர் ஃபேமிலியில ஏதோ ப்ராப்ளம், அதான் இப்படி நடந்துகிட்டாரு. சார் ஃபேமிலியில யாருக்கு தான் சார் ப்ராப்ளம் இல்ல? அதுக்காக குடிச்சிட்டு பூட்டி இருக்கிற டாஸ்மார்க் கடையை திறக்க சொல்லி கலாட்டா பண்ணலாமா? அது எவ்வளவு பெரிய நியூசன்ஸ் தெரியுமா? தப்பு தான் சார். இப்ப அவர் என்னோட சொந்த ஜாமீன்ல வெளியே விடுங்க. நீங்க எந்த தேதியில சொல்றீங்களோ அந்த தேதியில அவரை கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சார், இனிமே அந்த மாதிரி நடக்காம கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சார். தயவு செஞ்சு அவரை வெளியே விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சரி, நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றதுனால அனுப்புறேன். இன்னும் எஃப்ஐஆர் போடல, எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ கான்ஸ்டபிள் சார், அந்த ஆள்கிட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்பிவிடுயா? ஓகே சார். ரொம்ப நன்றி சார். யோ, மூச்சுக்கு 300 தடவை என் புள்ள செல்வம் என் புள்ள செல்வம்னு சொல்லுவியே, இன்னைக்கு உன் புள்ள செல்வம் என்ன பண்ணான்னு தெரியுமா? நான் அவன் ஆபீஸ்க்கு போய் இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு பிரச்சனையாயி போலீஸ்ல பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்கடா, அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வாடான்னு கெஞ்சி கதறினேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? இந்த மாதிரி குடிகாரனுக்கெல்லாம் நான் வந்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு தெருவில் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். எதேச்சியா நந்தினி பொண்ணு கடவுள் மாதிரி வந்தா. அவகிட்ட விவரத்தை எல்லாம் சொன்னேன். அவ தான் இப்ப வக்கீல கூட்டிட்டு வந்தா. அதனால்தான் உன்னை வெளியே எடுக்க முடிஞ்சது. அவ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், உன்னை எப்படி வெளியே கொண்டு வந்திருப்பேன் சொல்லு. ஏம்மா நந்தினி, என் புள்ள என்னை கைவிட்டாலும் எனக்கு உதவி பண்ணி என்னை காப்பாத்திருக்கேம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன அங்கிள் இது? என்ன போய் கையெடுத்து கும்பிடுறீங்க? இல்லைம்மா, என் மருமகன் நான் செய்கிற வேலைக்கு விட்டு வச்சேன். என் புள்ள எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் நீ... ஐயோ, என்னய்யா, என்னாச்சு? யோ, என்னய்யா, என்னையாச்சு? யோ, ஏன் இப்படி இருமுற? என்னய்யா, என்னாச்சு சொல்லு. என்னாச்சுயா? அங்கிள்
வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாம் வேண்டாம். அங்கிள் வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். நந்தினி நீங்க ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, நான் ஆட்டோவில் ஆஃபீஸ் போகிறேன். சீக்கிரம் வாங்க போங்க. சீக்கிரம் வாங்க. வேண்டாம் வேண்டாம். அங்கிள் வாங்க அங்கிள் வாங்க போலாம். சொல்றத கேளு, வாங்க. ஏம்மா நந்தினி, அவருக்கு சாதாரண இருமல் தானே, இதுக்கு போய் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்திருக்காங்க. தரோவா செக் பண்ணிட்டா நல்லதானே ஆண்டி? நீங்க எல்லாம் ஏன் பயப்படுறீங்க? இது சாதாரண கட்டை இல்லை, வைரம் பாஞ்ச கட்டை. நீ வேணா பாரு, வெறும் சளி இருமல் தான், ரிப்போர்ட்ல வரும் பாரு. பூங்காவனம், நான் தான். இந்தாங்க உங்க ரிப்போர்ட். டாக்டர் போய் பாருங்க. சரிம்மா. நீங்களாம் இங்கே இருங்க, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லையா, ஏன்? நானும் கூட வரேன். டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேணாண்டி. எனக்கு டிவி இருக்கிற விஷயம் உனக்கு நந்தினிக்கும் தெரியவே கூடாது. அதில் நந்தினிக்கு தெரிஞ்சால் செல்வத்துக்கு தெரிஞ்ச மாதிரி ஆச்சே. இல்லை பாக்கியம், நான் என்ன சின்ன குழந்தையா? உள்ளே போய் டாக்டர் என்ன சொல்கிறாரோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விவரமாக வந்து உங்கள் 2 பேர்ட்டையும் சொல்லிடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லையா, உனக்கு அவ்வளவு விவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க தெரியாது. நானும் வரேன். நந்தினி, டாக்டர் ஏதாவது இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு மட்டும் எங்க தெரிய போகுது? நீயும் கூட வா. என்னைய நிக்கிற? வா வாயா. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க சார். ஐயோ, எனக்கு டிவி இருக்கிற விஷயம் இப்போ பாக்கியத்துக்கு தெரிஞ்சிருமே, என்ன பண்ணுறது? டாக்டர், வெறும் இருமல் சளி தானே, மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும்ல? டாக்டர், இந்த மனுஷன் ராத்திரி பூரா லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருக்காரு, சளி துப்பிக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். அது பீடி சிகரெட் பிடிப்பீங்களா? இல்லை சார், அந்த பழக்கம்லாம் இல்லை. சரி, ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா? எப்போவாவது ஒரு தடவை அடிப்பேன். முதல்ல எல்லாம் நிறைய குடிச்சிட்டு இருந்தாரு, இப்பெல்லாம் எப்போவாது தான் குடிக்கிறாரு. எப்போவாவது மட்டும் இல்லம்மா, இனிமே இவரு குடிய தொடவே கூடாது. சரிங்க. ஆமா, என்ன வேலை செய்றீங்க நீங்க? அது இந்த சாக்கடையில் வேலை பார்க்குறேங்க. இனிமே அந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலைக்கும் போக கூடாது, வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். என்ன டாக்டர், நீங்க ஒரு சாதாரண சளி இருமலுக்கு போய் வேலை செய்யாத அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே என் பொண்டாட்டி வேற பயந்து போய் கிடக்குறா. மிஸ்டர், உங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண இருமல் இல்ல, டிபி. என்ன டாக்டர், இவருக்கு டிபியா? ஒன்னும் பயப்படாதீங்கம்மா. 6 மாசத்துக்கு மருந்து மாத்திரை எழுதி தரேன், பூரணமா குணமாயிடும். இங்க பாருங்க, டிபிங்கிறதெல்லாம் இப்ப சாதாரண காய்ச்சல் மாதிரி தான், சரியா போயிடும். பயப்படாம தைரியமா இருங்க. இந்த மனுஷன் கொஞ்ச நாளா ராத்திரி எல்லாம் இருமிக்கிட்டும் பகல்ல சோகமாவும் வருவாரு. அப்பவே நினைச்சேன் இவருக்கு ஏதோ உடம்புக்கு முடியலன்னு. ஆனா இது டிபியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்டி சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க? அதான் டாக்டர் சொல்லிட்டாருல, 6 மாசம் மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுன்னு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வா, போலாம். வரோம் டாக்டர். வாங்கம்மா. தேங்க்யூ டாக்டர். இருக்கட்டும்மா. ஐயோ, உனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கேயா, நான் என்னையா பண்ணுவேன்? சும்மா ஏண்டி புலம்புற? எனக்கு டிவி இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். என்னையா சொல்ற? ஆமாம், நான் அடிக்கடி இரும்பிக்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு நாள் மாணிக்க என்ன ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனான். அப்போ செக்அப் பண்ணும்போது எனக்கு டிவி இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்புறம் ஏன் என் உடம்புக்கு என்னன்னு கேட்டப்பெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு மறைச்ச? இதோ நீ இந்த மாதிரி புலம்பு வேண்டாம். ஏதோ ஒரு 6 மாதம் மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடுமே, உனக்கு தெரியாமலே அதை சரி பண்ணிக்கலான்னு நினச்சேன். சூழ்நிலை இந்த இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏமாடி நந்தினி, எனக்கு டிபி இருக்கிற விவரத்தை என் புள்ள செல்வத்திட்ட சொல்லிடாதம்மா. ஆமாய்யா, அப்படியே உன் புள்ள கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்து அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துடிக்கவா போறான்? செல்வம் அப்படியெல்லாம் இல்லையா, ரொம்ப மாறிட்டான். கவலைப்படாதீங்க அங்கிள், நான் செல்வத்துக்கிட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் டாக்டர் இந்த சாக்கடை அல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அம்மா, வேலைக்கே போகலன்னா எப்படிம்மா நான் சாப்பிட முடியும்? ஏன், அதான் செல்வம் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குறாருல, உங்களுக்கு அது பத்தலைன்னா சொல்லுங்க, நான் வேணா அவர்கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் கொடுக்க சொல்றேன். இல்லைம்மா, அந்த பணம் 10,000 இந்த நிற்கிறாளே இவ கட்டாயப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து வாங்கினது. அதுலேருந்து 1 பைசா கூட நான் இது வரைக்கும் எடுத்து செலவு பண்ணது இல்லைம்மா. நான் மானத்தோட வாழணும்னா கடைசி வரைக்கும் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதாம்மா சாப்பிடணும். அப்படின்னா நீங்க ஒரு பொட்டி கடை வச்சீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே நேரத்துல ரெஸ்டும் கிடைக்கும்ல. ஆமாய்யா, நந்தினி சொல்ற யோசனை கூட சரியாத்தான் இருக்கு.
யோசனை சரியாக தாண்டி இருக்கு. பொட்டி கடை வைக்கிறதுனா என்ன சாதாரணமா? அதுக்கு இடம் பார்க்கணும், அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் இந்த பொட்டி கிட்டிலாம் செய்யணும், பொருள்லாம் வாங்கணும். இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் செலவாகும்டி. எவ்வளோ ஆகும் அங்கிள்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போகிறது? சரி அங்கிள், அந்த பணத்தை நான் அரேஞ்ச் பண்றேன். சரியா? வாங்க போலாம். நந்தினி வாங்க. ஆ ஆகாஷ், பால். இது வினோத் மாமா நம்பர் ஆச்சு. இப்ப எதுக்கு ஃபோன் பண்றாரு? ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசாம பாத்துக்கிட்டே இருக்க. ஏதோ புது நம்பரா இருக்கு. அதான் இந்த நேரத்துல யாருன்னு யோசிக்கிறேன். சரி கூட நான் பேசுறேன். இல்ல இல்ல வேண்டாம். எம்டிக்கு 4-5 நம்பர் இருக்கு. நீங்க எடுத்தா தப்பா போயிடும்ல. ஹலோ. சாரி ராணி, உனக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்த. தவிர்க்க முடியாத சூழ்நிலைமா, அதான் ஃபோன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார். ஹலோ, ஒன்றும் கேட்கல. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. புரியுதுமா, உனக்கு எதிரில் ஆகாஷோ இல்லை உன் மாமனார் மாமியாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? சொல்லுங்க மாமா. எம்டி இப்போ எனக்கு மெயில் பண்ணி தருமா. நாளைக்கு காலையில் சில வேலைகளை நம்மளை முடிக்க சொல்லியிருக்காரு. அதான் உனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். சாரி ராணி. பரவாயில்ல மாமா, சொல்லுங்க. நான் இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். பாவம் ராணி, உனக்கு பெரிய அவஸ்தை இல்லை. பரவாயில்ல மாமா, நீங்க சொல்லுங்க. ராணி, நாளைக்கு கேஆர் ஃபுட்ஸில் விசிட் இருக்கு. அவங்க குவாலிட்டி கண்ட்ரோலில் எம்டிக்கு சந்தேகம் இருக்கான். உன்னை நேரடியாக ஸ்பாட் விசிட் பண்ண சொன்னார். அதை முடிச்சுட்டு அப்படியே ஓரியன் ஃபுட்ஸ் போயிடுமா? சரி மாமா. ஓகே மாமா. அப்ப நாளைக்கு எனக்கு வெளி வேலைக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்கு. ஆமா ராணி, எல்லா வேலையும் கவனமா முடிச்சிட்டு வா. இல்லைன்னா எம்டி டென்ஷன் ஆயிடுவாரு. நோ ப்ராப்ளம் மாமா, நான் பர்ஃபெக்டா முடிச்சிடுறேன். குட் நைட் மா. ஓகே, குட் நைட்.